வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இரண்டு மூத்த ஈரானிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர்மட்ட வழக்குகளை கையாள்வதில் பெயர் பெற்றவர்கள் அல்லது பெயர் கெட்டவர்கள் டெஹ்ரானில் நீதிமன்றத்திற்குள் வைத்து ஒரு நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பின்னர் அவர்களை சுட்ட நபர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். தாக்குதலாளிக்கு நிலுவையில் உள்ள சட்ட வழக்குகள் எதுவும் இல்லை என்று நீதித்துறையின் ஊடக அலுவலகம் தெரிவித்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் மேற்கோள் காட்டியுள்ளன. சம்பவத்தின் விவரங்கள் தெளிவாக இல்லை. வெளிப்பார்வைக்கு இது ஒரு சாதாரண குற்ற சம்பவம் போல தெரியும். உண்மையில் இது அப்படியல்ல. அதன் பின்னணியில் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு மீது எழுந்துள்ள வெறுப்புகளுக்கான காரணங்கள் உள்ளன. ஈரானிய நீதித்துறையின் கூற்றின்படி தாக்குதல் நடத்தியவர் இரண்டு உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதிகளை நீதிமன்றத்திற்குள் திட்டமிட்ட முறையில் படுகொலையில் கொன்றுவிட்டு தப்பியோட முயன்றார். தப்ப முடியாத காரணத்தால் தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் காவலர் ஒருவர் காயமடைந்ததாக நீதித்துறையின் செய்தி தொடர்பாளர் அஸ்கர் ஜஹாங்கீர் தெரிவித்ததாக மிசான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட நீதிபதி முகமது மொகீஷே மற்றும் நீதிபதி அலி ரசினி ஆகியோர் பல தசாப்தங்களாக போராட்டக்காரர்கள், கலைஞர்கள் மற்றும் ஆர்வலர்களை விசாரணை செய்யும் நீதிமன்றங்களுக்கு தலைமை தாங்கிய மூத்த நீதிபதிகள். எண்ணற்ற நியாயமற்ற வழக்குகளை மேற்பார்வையிட்டு நியாயமற்ற தண்டனைகள் வழங்கியதற்காக நீதிபதி மொஹிசே மீது 2019 அமெரிக்கா தடை விதித்தது. அவர் மீது 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்தது. அவர் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று ஈரானிய அரசு கூறியது. ஒரு வழக்கில் மட்டும் அவர் 8 ஈரானிய பேஸ்புக் பயனர்களுக்கு இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு எதிரான விளம்பரம் மற்றும் மதத்தை அவமதித்ததற்காக 127 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். அவர் ஈரானிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் கவிஞர்களை அரசுக்கு எதிராக செயற்பட்டதாக கூறி கடும் தண்டனைகளை விதித்தார் என்று அமெரிக்க கருவூலத்துறை தெரிவித்தது. 2019 ஆண்டு மற்றும் ஒரு வழக்கில் அவர் ஈரானின் முக்கிய மனித உரிமைகள் வழக்கறிஞரும் பெண்கள் உரிமை பாதுகாவலருமான நஸ்ரின் சொடேடாவுக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 148 கசையடிகளும் விதித்ததாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்தது. இரண்டாவது நீதிபதியான ரசனி 1999 ஆண்டில் தமது வாகனத்தில் வெடிகுண்டு இணைக்கப்பட்ட பின்னர் ஒரு படுகொலை முயற்சியில் இருந்து தப்பினார் என்று ஈரானின் ஃபாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியுடன் சேர்ந்து மரண ஆணையத்தின் தொடர்புடைய நீதிபதிகளில் ஒருவராக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். ஈரானின் மரண ஆணையம் என்பது 1988 ஆண்டு ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளின் வழக்கு மற்றும் மரண தண்டனையை மேற்பார்வையிட்ட ஒரு நீதிபதிகள் குழு. ஆயிரக்கணக்கானவர்களுக்கு எந்த விசாரணையும் இல்லாமல் மரண தண்டனை விதித்தது ஈரானின் மரண ஆணைய நீதிபதிகள் குழு. அதன் நீதிபதிகளில் ஒருவராக இருந்து பின்னர் ஜனாதிபதியாக இருந்த இப்ராஹிம் ரைசி ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட இரு நீதிபதிகளும் இஸ்லாமின் ஷியா மதப்பிரிவு மதகுருமார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் வெளியான தகவல்களில் மூன்றாவது நீதிபதி ஒருவரும் குறிவைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான. ஆனால் பின்னர் இது நீதித்துறையால் மறுக்கப்பட்டது. IRGCயை சேர்ந்த ஊடகம் ஃபாஸ் நியூஸ் தாக்குதல் நடத்தியவர் ஈரானின் நீதித்துறை தலைமையகத்தின் சிற்றுண்டிகளுக்கு பொறுப்பான ஒரு ஊழியர் என்றும் அவர் தாக்குதலில் கைத்துப்பாக்கியை பயன்படுத்தினார் என்றும் கூறியது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக நீதித்துறை ஊடக மையம் வேறுபட்ட அறிக்கையை வெளியிட்டது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இன்று காலை சுப்ரீம் கோர்ட்டில் ஆயுதமேந்தி ஒருவர் வெளியே இருந்து உச்ச நீதிமன்றத்திற்குள் ஊடுருவினார். தேசிய பாதுகாப்பு, உளவு மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தில் புகழ்பெற்ற 2 துணிச்சலான மற்றும் அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளை குறிவைத்து திட்டமிட்டு படுகொலை செய்தார் என்று கூறப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்தியவர் நீதிமன்றத்தில் எந்த வழக்குகளிலும் ஈடுபடவில்லை அல்லது பார்வையாளராக உள்ளே இருந்தவர் இல்லை. வெளியே இருந்து ஊடுருவிய நீதிபதிகளை நோக்கி சுட்டார் என்று சுட்டவர் வெளிநபர் என்றும் அழுத்தம் கொடுக்கிறது அந்த அறிக்கை. அதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ILNA செய்திகளின்படி டெஹ்ரானின் நீதிமன்ற இல்லம் அல்லது நீதி அரண்மனையின் பல உறுப்பினர்கள் அரசு உத்தரவின் பேரில் காரணம் கூறாமல் கைது செய்யப்பட்டனர். ILNA மேலும் தெரிவித்த போது கடந்த ஆண்டில் இந்த நீதிபதிகள் இஸ்ரேலிய அரசுடன் தொடர்புடைய முகவர்கள் மற்றும் கூறுகளை அடையாளம் காணவும், பின்தொடரவும், கைது செய்யவும் மற்றும் வழக்கு தொடர்ந்து தண்டனை கொடுக்கவும் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்று குறிப்பிடுகிறது. ஊடுருவிய வெளிநபர் என்ற கூற்றும் இஸ்ரேலிய அரசுடன் தொடர்புடைய முகவர்களுக்கு தண்டனை கொடுத்தவர்கள் என்ற கூற்றும் இதில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டை உள்ளே கொண்டு வரும் முயற்சியை காட்டுகிறது. ஈரானிய அரசியல் ஆய்வாளர் மொராட் வைசி இந்த சம்பவம் பற்றி கூறிய போது 2 நீதிபதிகள் கொல்லப்பட்டது இஸ்லாமிய குடியரசின் மீதான மக்களின் அதிருப்தியை பிரதிபலிக்கிறது. அதை இனி கட்டுப்படுத்த முடியாது என்று கூறினார். தெருக்களில் மட்டுப்படுத்தப்பட்ட போராட்டங்கள் என்று அரசாங்கம் நினைத்தது இப்போது உச்ச நீதிமன்ற கட்டடத்தை அடைந்துள்ளது என்று அவர் கூறினார்.
அவர் மேலும் கூறிய போது ஈரானிய இஸ்லாமிய குடியரசு தேர்தலில் பொதுமக்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை நீக்கிவிட்டு ஈரானில் சுதந்திரமான தேர்தல்கள் இல்லாத போதும் அமைதியான தெருவில் போராட்டம் நடத்தும் உரிமையை பறிக்கும் போது சமூகத்தில் கோபமும் அதிருப்தியும் தோன்றுவது இயற்கையானது. அது பல்வேறு வடிவங்களில் வெளிப்படும். அதில் ஒன்றுதான் இந்த சம்பவம் என்று வைசி மேலும் கூறினார். ஈரானின் முன்னாள் நீதித்துறை அமைச்சர் முஸ்தபா பூர் முகம்மதி தாக்குதலின் பின்னணியில் இருந்தது MEK அமைப்பு என்று குறிப்பிட்டார். இது நீதிபதிகளுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட முன்கூட்டிய திட்டமிடப்பட்ட முயற்சி என்பதை குறிக்கிறது என்று கூறினார். MEK என்பதன் விரிவாக்கம் முஜாஹிதீன் இ ஹல்க். பார்சி மொழியிலிருந்து அதை தமிழ்படுத்தினால் ஈரானின் மக்கள் முஜாஹிதீன் அமைப்பு என்று வரும். 1965ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு இஸ்லாமிய குடியரசால் 1981ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. முன்னாள் அரசியல் கைதியும் அதிருப்தி ஆர்வலருமான ஹொசைன் ரொனாகி இந்த சம்பவம் பற்றி கூறிய போது ஈரானிய மக்களின் கோபம் பல தசாப்த கால அடக்குமுறையின் விளைவாக இறுதியில் அதிகாரத்தில் இருப்பவர்களை பாதிக்கும். பல தசாப்தங்களாக ஈரானியர்கள் மீது இஸ்லாமிய குடியரசு திணித்த அவமானம், மரணம், அழிவு மற்றும் பேரழிவின் விளைவைத்தான் இன்று நாம் காண்கின்றோம். நிச்சயமாக மக்களின் கோபம் இஸ்லாமிய குடியரசில் உங்கள் அனைவரையும் மூழ்கடிக்கும் என்று அவர் தெரிவித்தார்.